நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் எனவும் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே வளர்ந்து வரும் நகரமாக வள்ளியூர் விளங்குகிறது. பொதுமக்களின் வசதிக்காக திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வள்ளியூர் ரயில் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ரயில் நிலையத்தை தினமும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் வருடத்திற்கு சுமார் 4.5 கோடி ரூபாய் லாபத்தில் இயங்கி வருகிறது இந்த ரயில் நிலையம். நிஜாமுதீன், ஹவுரா, பிலாஸ்பூர், ஹபா போன்ற விரைவு ரயில்கள் வள்ளியூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல் அதிக மக்கள் வந்து செல்லும் இந்த ரயில் நிலையத்தில் கழிப்பிட வசதி இல்லை எனவும் இருக்கும் கழிவறையும் ரயில்வே நிர்வாகம் பூட்டி வைத்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். முதல் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் வர்ற புகை வண்டி 2வது பிளாட்ஃபார்ம் போகுது. இதில் வயதானவங்க, சுகமில்லாதவங்க மேலே ஏறி அதை கடக்க முடியாமல் ரயில்வே தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் மட்டுமில்லை, இது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குது. பயணிகள் தங்குமிடம் பூட்டியே தான் கிடக்குது. சரியான டாய்லெட் வசதி கிடையாது, ஒரு பேருந்து வசதி கிடையாது. 2 பிளாட்ஃபார்ம்கள் உள்ள வள்ளியூர் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் 2வது பிளாட்ஃபார்மில் மட்டுமே நின்று செல்கின்றன. இதனால் ரயில் பயணிகள் குறுக்கே கடந்து செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர். வள்ளியூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து வரும் பயணிகள் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையத்திற்கு சென்று வர பேருந்து போக்குவரத்து இன்றி மிகவும் அவதிப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. வள்ளியூர் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் எனவும் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் ரயில் பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிராங்க்லின், நியூஸ் 7 தமிழ், வள்ளியூர். Thank you.